ஸ்ரீ குருநாதா காமாட்சி சரணம். பத்மா சுப்பிரமணியத்துக்கு பெரியவாள் கூட அவள் ஃபேமிலியே பெரியவாளோடு பெரியவா தான் அவளுக்கு. பத்மா சுப்பிரமணியம் அம்மா வந்து பேசும்போது என்ன சொல்வானா, நான் விடுற சுவாசமே பெரியவாளால் தான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாள். அப்படி பெரியவா தான் அவளுக்கு சர்வஸ்வம். பத்மா சுப்பிரமணியோட நிறைய மிராக்கிள்ஸ் பெரியவா பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப அப்படியே மெய்சிலிர்த்து போச்சுன்னு இதை கேட்கும்போது. இந்த மிராக்கிளை நம்ம இன்னைக்கு எப்படி 2 மிராக்கிள்ஸ் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பத்மா சுப்பிரமணியத்துக்கு பிறந்தத்துலேருந்தே பெரியவாள்கிட்டயே கூட்டின்னு போயிட்டு இருக்கிறதுனால பெரியவா தான் அவள் குடும்பத்துக்கு சர்வஸ்வம். பெரியவா தான் சின்னத்துலேருந்தே பெரியவாளோட மட்டத்திலேயே நான் வளர்ந்துருக்கேன். பத்மா சுப்பிரமணியன் சொல்கிறேன். அங்கேயே ஓடி ஆடி வளர்ந்து எனக்கு ஒரு அது ஒரு பெரியவாளோட மட்டம்னே தோணல, எனக்கு ஒரு தாத்தாவோட வீடு மாதிரி தான் அது மாதிரி தான் அவள் வளர்ந்துருக்கா பத்மா சுப்பிரமணியம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது டீனேஜ் வந்திருக்கு பத்மா சுப்பிரமணியத்துக்கு. அந்த சமயத்தில் பெரியவா அந்த சன்ஸ்கிருத கல்லூரியிலேருந்தோ அங்கேருந்து பெரியவா பேசி விட்டு வெளியில் வந்துட்டு இருக்கா. பெரியவா எங்கே கேம்புக்கு போனாலும் குடும்பத்தோடு போயிடுவா. முக்கியமாக பத்மா சுப்பிரமணியம், அவள் அண்ணா பாலகிருஷ்ணன், அவள் மன்னி ஷியாமலா, இவள் 3 பேரும் கண்டிப்பாக கூட போயிடுவா. பெரியவா கேம்புக்கு எங்கே போனாலும் முக்கால்வாசியும் போயிருக்கா. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது வழியில் அவ்வளோ கூட்டமாக அன்னைக்கு பெரியவா அனுகிரக பாஷ்யம் கொடுத்துட்டு வழியில் வரும்போது அவ்வளோ கூட்டம். போய் வள்ளம் அங்கே நின்றுருக்கா. அந்த கூட்டத்துக்கு நடுவில் எங்கேயோ நின்றுருக்கா பத்மா சுப்பிரமணியன். சின்ன பொண்ணப்போ பாவடை தாவணியை போட்டு நின்றுருக்கள் எங்கேயோ தூரத்தில் நிற்கும்போது பெரியவா வழியில் வரும்போது என்னாருது, அவ்வளோ கூட்டத்தில் ஒரு செல்வந்தர் வந்து பெரியவாளுக்கு ஒரு பன்னீர் ரோஜா மாலை அப்படியே சமர்ப்பிக்கிறார். பெரியவா அதை உடனே கூடையிலேருந்து எடுத்து தன்னோட தலையில், எப்போவுமே தலையில் தானே வச்சுப்பா எது கொடுத்தாலும். ஃபஸ்ட்டு பெரியவா எலுமிச்சம்பழம் மாலையாக இருந்து கழுத்தில் போட்டுக்க மாட்டோம், தலையில் தான் வச்சுப்பா முக்காவும். அப்போது அந்த ரோஜா மாலையையும் அப்படியே சுருட்டி தலையில் வச்சுட்டாளாம். வச்சுட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் அப்படியே தன்னோட அருள் பார்வையால் அத்தனை பேருக்கு அப்படி ஒரு தரிசனம் பார்த்துவிட்டு அந்த மூலையில் நின்றுருக்காளே இந்த பத்மா சுப்பிரமணியம், அவளை பார்த்து கிட்டக்கவான்னு செய்கையில் கையில் காட்டுறாள். இப்போ பத்மா சுப்பிரமணியம் தன்னை கூப்பிடுறாளா யாரை கூப்பிடுறா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. அப்போது ஒன்னதான் அப்படிங்கிற மாதிரி பெரியவா மறுபடியும் கையை செய்கையில் காட்டணுன்னா எல்லாரும் போ பெரியவா கூப்பிடுறா, போன்னு தள்ளி விடுறா பத்மா சுப்பிரமணியத்தை. இப்போ பத்மா சுப்பிரமணியம் தயங்கியபடியே வரா. வந்ததும் தலையில் இருக்கிற அந்த ரோஜா மாலை எடுத்து அந்த பொண்ணோட கையில் அப்படி தூக்கி போடுறா பெரியவா. அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பத்மா சுப்பிரமணியத்துக்கு அன்னத்துலேருந்து ஆரம்பித்தது தான். அப்படியே மேசிலிருத்து போச்சாம். அப்படியும் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அதுலேருந்து ஆளுக்கு ஒரு ரோஜா பிச்சு, ஏன்னா பெரியவா சிரசை போட்டு தொட்டல் ஒரு ரோஜா மாலையாச்சு, அது எப்பேற்பட்ட மகாபாகியம். அதுலேருந்து பிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாளாம் எல்லாரும். அப்போ நீ இங்கே இருந்தால் மொத்த மாலையும் பிச்சுட்டு விடுவா, நீ கிளம்ப அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்கா. இல்லை பெரியவா அனுகிரகம் பண்ணால் எல்லாருக்கும் தானே பண்ணுவா, எடுத்துக்கட்டும்னு அப்போவும் பத்மா சுப்பிரமணியம் எடுத்துங்கோன்னு சொல்லி அவள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரோஜா மாலையிலேருந்து ரோஜாவை பிச்சுண்டாளாம். இதுதான் பெரியவாளுக்குள்ள கூட தனக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்மா சுப்பிரமணியத்துக்கு. அந்த ரோஜா மாலை அப்படியே கொண்டு போய் பூஜை ரூமில் அது வாடுற வரைக்கும் அப்படியே பாதுகாத்து வச்சுட்டுருக்கா. அவளோட வீட்டில் பெரியவாளோட 2 பாதுகை இருக்குது பத்மா சுப்பிரமணியனோட வீட்டில். அது போக அவளோட இந்த ஆர்ட்டுக்கு ரீசர்ச்சஸ்க்கு எல்லாம் பெரியவா எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமா. அப்போ அங்கே தாய்லாண்டில் போய் அங்கே ரீசர்ச் பண்ணி, இந்தோனேஷியாவில் ரீசர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நம்மளோட இந்த பரதநாட்டிய கலையை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இது பண்ணணுங்கிறதெல்லாம் பெரியவா அப்படி சொல்லி கொடுத்து அவள் போய் ஃபுல் இந்தியாவில் ரீசர்ச் பண்ணி எல்லாம் அந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் இது பண்ணி அந்த கரணங்கள் சில்பங்கள் அதெல்லாம் ஒன்றொன்றும் பெரியவா சர்வஜர் சர்வவியாபிங்கிறது ஒருவருக்காகவும் ப்ரூவ் பண்ணுவாளோ. அப்படி அதில் அந்த பரத கலையில் இருக்கிற நுணுக்கங்கள் நுட்பங்கள் சகலதும் தெரியும் பெரியவாளுக்கு. தெரியாத விஷயங்கிறதே கிடையாதுங்க அப்படின்னு. சங்கீதம் மட்டும்தான் தெரியும், இது மட்டும்தான் தெரியுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பரதநாட்டியத்தில் அக்கு வேற ஆணி வேறையாக பிச்சு உதருவா பெரியவா. திரைக்கும்
அவள்கிட்ட கேட்குற அந்த இன்டர்வியூக்கார அவங்களோட டான்ஸ் பார்த்துருக்காளா பெரியவா என்னைக்காதுன்னு. பெரியவா வந்து சன்னியாசி, அவள் வந்து டான்ஸ் பொம்பளைகள் ஆடுறத பார்க்கக்கூடாது, இன்னைய வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு ஏக்கம் உண்டு, பெரியவா வந்து என்னோட டான்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் என்னோட மனசில் எப்போவுமே இருந்தது உண்டு. அது போக்கும் வகையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நாங்கள்லாம் வந்து இந்த ஹரஹர சங்கர ஜெயசங்கரான மியூசிக் அகாடமியில் பெரியவாளோட இந்த வரலாறு சொல்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது பெரிய